அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடி. அந்த நாள் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்னப்பா சுரேஷ் நண்பா? ஆமா, ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லா இருக்குனே, நன்றி இருக்கட்டும். இருந்தாலும் அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது இரண்டு தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதுல நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும்ல, முக்கியமான புள்ளி. காசு கொடுக்குற புள்ளியவன். ஆமா இருக்கட்டும். ஆக நாடக அமைப்பாளர் இங்கு பள்ளி நாயகியாக வேடந்தாங்கி நடிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமா கலைரசி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது சார்பும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு தம்பியுமாகிய எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொட்டி வரும் எனது அன்பு தம்பி பழவாத்திய சக்கரவர்த்திய அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் சார்பும் நன்றி 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 கிடந்த வணக்கம். நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும்ல. நாடக அமைப்பாளர் யாருப்பா? எங்க முதலாளி தங்க முதலாளின்ற மாதிரி உண்மையிலே என் அன்பு தம்பி ஒரு தங்கமான மனிதன் என் தம்பி. ஆமா, அப்பேற்பட்ட என் அன்பு தம்பியுமாகிய ஆடரமுண்டு சக்கரவர்த்தி யாருன்னா அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கல்ல கல்லன்னு இருக்கணும். அப்படி இருக்கு, இருக்கட்டும். எதுனாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓக்கார பொருளின் முப்பொருளை விளங்கி ரெண்டாறு தொழிலுடன் ஈசனாரின் ஒரு செவிதில் முழங்கி ஆகாரம் இல்லாத அடியவர் கருகூர் தருவனங்கு மண்டபா முருகா ஆறுமுகமும் 12 கையம் மேலும் புடைந்த மையம் ஜெபமெல்லாம் புகழ்படுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே
சண்முகநாதனே, வேள்வி மலைக்கு அருகே உள்ள சென்றோருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விழாயம் கலந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் மீறு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவமைதனால் முருகன் திருவள்ளால் இவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று இவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இடம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா, எல்லோரையும் காப்பாத்துப்பா. என்னப்பா நண்பா ஆஹா என்ன சொல்லுங்க. நம்மள எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். திணை காட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா. திணை காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அடி சோ சோ சோனு கையில் கவனிக்கொண்ட முருகனுடைய ஓம் என்று வர்ணப்பொருளை உச்சரித்து வடமோடி மறுபறவிலே காலத்தால் அவர்கிட்ட சொல்லிக்காங்க. என்ன காரணங்க? வேடுவ குல வழக்க வேடுவ குல சம்பிரதாயம். ஆட்கள் வேட்டையானது பருவம் எடுத்து பெண்கள் திணிக்காமல் முடிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையாங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரு. முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு
சுவாமிக்கு அரோகரா. அது அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை செய்வோம்னு என்னுடைய நம்பியாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்னப்பா என்ன தம்பி, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? காவல் பார்க்கணும். ஆமா. காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காவல் நீங்களாம் காதலிச்சிருக்கீங்களா? இல்லையே, நமக்கு அந்த கொடுப்பனையே என்ன இல்லன்றீங்க? ஆக காதல் இருக்கணுங்க. என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படி? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு, வருவாரு ஏ அப்பா, இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு வெளியில வந்துருவாருங்க. கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்கவா? அப்படியாலும் அதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகபெருமான் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் 3 மணிக்கு வந்துருவாரு. யாருப்பா அவரு? வசீகராவா? வசீகரா இருக்கணும். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் என்றும் அப்படி வா வா வா. என்னுடைய வயதத்தனை நீங்க கேட்கவே இல்ல. என்னுடைய வயதத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பம். பொய்யா? அது சரி. ஆக வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தானே ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. ஆசை ஆசை அம்புட்டு ஆசை. எங்க ஆசையெல்லாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி இருந்துட்டாலே ஆசையில எத்தனை விதமான ஆசை தெரியுமா? ஒண்ணு சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்திக்கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க. அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரிய நஷ்டம். அப்புறம் கஷ்டத்திற்கு போகக்கூடாத காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமாங்க? எப்படி நினைச்சுக்கிட்டீங்க? நீதானி நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ என்று நான் பாட வேறேது கீர்த்தனம்.
இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவா சந்திக்கணும். ஆமா, ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டினா யார் யாருக்கு போட்டி? யார் யாருக்கு போட்டி கிடையாதுங்க. நீங்க வந்திருக்கக்கூடிய நண்பர் சுரேஷ், காவனூரை சேர்ந்த சுரேஷ், உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குன்னு கூடவே ஆளா கூட்டிட்டு வந்திருக்கோம். யார் அந்த பையன்? நாரதர் ஜெயபார்த்திபன். நாரத மகாமுனிவர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபனா? சேட்டக்கார ஜெயபார்த்திபன். சேட்டை ஜெயபார்த்திபனா? அடே அப்பா, நாங்க பார்க்காத சேட்டையா வெளியில வரட்டும். ஆனா திமுருன்னு கேள்விப்பட்டேன். எப்படி? ஆமா, நிறைய படிச்சிருக்காரு. படிச்ச திமுரா? உடம்பெல்லாம் மஞ்சா கொழுப்பாமலையா? ஆமா, சிகப்பு கொழுப்பு. சிகப்பு கொழுப்பு சந்தனமா? வெளியில வரட்டும், கரைச்சிருவோம். ஆனா வந்திருக்கக்கூடிய நாரதர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபனா? வள்ளி கலை அரிசியா? நாரதர் ஜெயபார்த்திபனுக்கு என்ன திறமை இருக்கு தம்பி? வள்ளி கலை அரிசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. ஆமா, இருக்கட்டும். சரி இருக்கட்டும். சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியானு சந்திக்கணும்லங்க. அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்து வசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகளை கற்றவர் யாரும்? நாரத மகாமுனிவர். கீழில 14 லோகத்து போயிட்டு இருக்கக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நாரதர் செம்மணிப்பட்டி ஜெயபார்த்திபன் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும், அவரை சந்திக்கணும்ல. ஆமா, அந்த கூட்டம் அப்படியே இருப்பீங்கல்ல யாரும் எந்திரிச்சு போக கூடாது, சரிங்களா? படிக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். ஆமா, ஏன்னா முருகபெருமானும் ஸ்ரீ வள்ளி நாயகியும் அந்த திரு கல்யாணம் காட்சி மாலை மாத்திர காட்சியை பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஒரு ஆளு போறது இல்லாம 4 பேரை கூடயே கூட்டிட்டு போறது. பெண்கள்லாம் போயிருங்க, அடுத்த ஆளுல 4-5 பேரை தள்ளிட்டு போயிடாதீங்க. நீங்க போறது சரி, எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. ஆமா, நாங்களும் கிளம்பிடுறோம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் நீங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் ஆர்ஜே தவம் அவர்களுக்கு எனது சரவும் எங்களது கலை குடும்பத்தினர் சரவும் நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும்ல. சந்திப்பதற்கு முன்பதாக இருக்கட்டும். ஆக இருந்தாலும் அறிந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிறப்பது ஒரு சம்பவமா இருந்துட்டாலும் இறப்பது ஒரு சரித்திரம் அப்படின்னம்னா அது மாமன்னர் மருதுபாண்டியர் அவர் புகழை சார்வும். அவருடைய பாடல் ஒரு பாடலை பாடிடுமா? தென்பாண்டி நாட்டினிலே மருதுபாண்டியர் சீமையிலே எங்கள் மருதிருவர் சீமையிலே சீமையிலே
இருந்தாலும் நம்ம ஐயாவோட புகழ் இன்னொரு பாடல். ஆலமர வீரு எங்க பெரிய மருது வீரு காலமுள்ள காலம் என்று நிலச்சிருக்கும் பாரு காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாய்வழி தேவலி என் தாய் மீனாட்சியை வணங்கிடலாம். மருதுபாண்டியர் பாடலை பாடிய சிறிவாட்டா அம்மா அவர்களுக்கு கலிங்கையைச் சேர்ந்த அனல்படி முருகேசன் அவர்கள் இந்த 100 ரூபாய் அர்ப்பணித்தார். மருதுபாண்டியர் புகழை பாடியதற்காக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. எனது சர்வம் எங்களது கலை குடும்பத்தினர் சர்வம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி. இருக்கட்டும் எடுத்துட்டாலும் இங்க இந்த பையன் ஒன்னும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும். ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாதுன்றாங்க. என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமிப்பா? என்னது? புல்வாய்க்கர மூர்த்தி ஐயனார். சரி, மூர்த்தி ஐயனார் இருக்கட்டும். ஆக இங்க இருக்கக்கூடியது ஐயனார். ஆமா, ஐயனாருடைய அருள் இருந்தால்தான் நடந்துக்கா எல்லோரும் வரணும், வர முடியும். இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் கிட்ட அமைதியா இருக்கு. ஒரு குருநாதரை எப்படி வணங்க வேண்டும், நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசானை எப்படி வணங்க வேண்டும், நம்மளை படைத்த இறைவன் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னு வணக்கங்கள்ல பலவிதமான கும்பிட்டு இருக்கு பாருங்க. கும்பிட்டுல பலவிதமான கும்பிட்டு இருந்துட்டாலும்
நம்ம ஆளுங்க போடுவாங்க பாருங்க கும்பிடு. அது என்ன கும்பிடு? அது என்ன கும்பிடு தம்பி? அதுதான் ஊழ கும்பிடு. என் கரகம் கும்பிடு போட்டுதே ஆகணும்னு அப்படிலாம் கும்பிடு இருக்கு. ஏன்னா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பாப்பா ஊழாங்காளி ஆகடாக்கிற மாதிரி இல்லை நான் வாங்க. ஆக ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, 10 மாதம் இந்த கருவறையை சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை, அதாவது இந்த வயிற்றுக்கு நேர அப்படி வச்சு வணங்கணும், இரு கரங்களை எடுத்து. அதே போல ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னா, தாய் மனதில் இடம் பிடித்த தந்தையை நெஞ்சுக்கு நேரம் வச்சு வணங்கணும். நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசானை வணங்குகின்ற பொழுது இந்த நாவிற்கு நேரம் இப்படி வச்சு வணங்கணும். அதே போல நம்மளை படைத்த இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது இரு கரங்களை அப்படி மேல் நோக்கி அப்படி எடுத்து, ஐயனாரே காப்பாத்துப்பா, என் குடும்பத்தை காப்பாத்துப்பான்னு எப்படி வணக்கங்கள்ல பலவிதமான வணக்கம் இருக்கு பாருங்களே. அதுலயும் பாருங்க, நம்ம தான் எல்லா சாமியும் பார்த்து இப்படி கும்பிடுறோம். ஆனா ஒரே ஒரு சாமி, ஒரே ஒரு தெய்வமே நம்மளை பார்த்து கும்பிடுறாருன்னா அது யாருப்பா? அது யாரு? சொல்லின் செல்வன் ஆஞ்சநேய பெருமான் இருக்காங்க. ஏன் அவரு நம்மளை பார்த்து இப்படி கும்பிட்ட மாதிரி இருக்காரு? என்ன காரணம் தெரியுமாங்க? என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா? ஆஞ்சநேய பெருமான் நம்மளை பார்த்து கும்பிட்ட மாதிரி இருக்காருல, என்ன காரணம்? பார்க்கின்ற ஆண்கள் எல்லாம் ராமனாகவும், பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் சீதையாகவும் அப்படி நினைத்தபடி கும்பிட்ட மாதிரியே இருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு, பேசுறதுக்கான நேரம் இல்லை. அதனால நாரதரை சந்திச்சு நிறைய விஷயம் பேசுவோம். அதனால பொம்பளை பிள்ளைய சந்திக்கணும். என்னப்பா சந்திச்சிருவோமா? இருந்துட்டாலும் என் தாய் மீனாட்சியை வணங்கிற ஒரு பாடம்.
குச்சி ஏத்துங்க. ஏன்னா, குச்சி ஏத்து. விசிலிங் வந்தா குறைச்சு குச்சி ஏத்துங்க. கேட்கலாம்ல. பெட்டி சவுண்ட் கேட்டா அவங்களுக்கு பாருங்க. சரி. ஏத்திருங்க. வாழை ஏத்துங்க. மணி ஏத்துங்க. மக்கள் மத்தியில பகிரன் என்னப்பா நல்ல விஷயங்களை பேசி மக்கள் மத்தியில பேர் வாங்கணும். ஆமா ஆமா. அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். ஏன்னா வள்ளி வந்தாங்க ரெண்டு பாட்டு நாலு பாட்டை பாடிட்டு உள்ள போயிட்டாங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. யாரும் சொல்லிடக்கூடாது. ரெண்டு விஷயமாவது பேசுவோம். நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இது என்ன மாவட்டத்தை சேர்ந்தது? புல்வாய்க்கரை, விருதுநகர் மாவட்டமா? இதுக்கு பக்கத்துல திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்கு. என்னப்பா திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்கு. எல்லோருக்கும் தெரியும். திருப்புவனம் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த திருப்புவனத்துக்கு ஏன் திருப்புவனம்னு ஒரு பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. தெரியாதா? என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டு சார் என்ன காரணம் சொல்றேன் இருக்க. ஏன்னா திருப்புவனத்துக்கு ஏன் அப்படி ஒரு பெயர் உண்டு அப்படின்னா, அதாவது ஒருத்தருடைய அஸ்தியை கரைப்பதற்காக ராமேஸ்வரத்துக்கு போறாங்க அஸ்தி எடுத்துக்கிட்டு. அப்படி போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கலசத்தை திறந்து பார்க்கிறாங்க. கலசத்தை திறந்து பார்க்கின்ற பொழுது அது பூவாக இருந்ததாம். மறுபடியும் என்ன செய்யறாங்க, அந்த கலசத்தை மூடி வைத்து மறுபடியும் கிளம்பிடுறாங்க. அப்படி போகின்ற பொழுது மறுபடியும் திரும்பி ஒரு இடத்துல வந்து அந்த கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது அது அஸ்தியாக இருந்ததா, எலும்பாக இருந்ததா. பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, என்னடா நம்ம அங்க பார்க்கின்ற பொழுது வெறும் பூவாக இருந்தது, இங்க வந்து கலசத்தை திறந்து பார்க்கின்ற பொழுது வெறும் அஸ்தியா இருக்கே, என்ன காரணம்? நம்ம பார்த்த இடத்துக்கு திரும்பி வந்து பார்க்கணும், திரும்பி போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பூவா இருந்த இடத்துக்கு மறுபடியும் திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்து பார்த்த இடத்துல பூவாக இருந்ததுனாலதான் திருப்புவனம் அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு அன்புள்ளத்திற்கும் நன்றி. அதே மாதிரிகளே மடப்புறம் ஏன் பேர் வந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, என்ன அதுக்குள்ளயும் சரி சரி எல்லாரும் அங்கிட்டே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும். ஆக இல்ல நிறைய விஷயங்கள் பேசலாம். தம்பி வரட்டும், நார்த்தர் வரட்டும், பேசிக்கிருவோம். எனக்குனாலும் ஒரே ஒரு பாடலை பாடிட்டு சிவன் கோயில சிவன் பத்தி நிறைய பேசலாம், நேரம் இல்ல பேசுறதுக்கு. ஏற்கனவே ஒரு கலவரம் ஆயிடுச்சு. வந்தது இளமானே அது கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே என்னவோ அது கண்டு கண்டு புயலே போ இனி நான் அது ஒன்றாகும் இது என்றாகும் குயில் பாடு வந்தது இளமானே இளமானே
சந்திக்கணும். அடுத்து ஒருத்தர் இருக்கா முத்து ராணி, அவளையும் சந்திக்கணும். அந்த 2 ராணி வந்தா தான் திறமை சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? நெடுங்குளம் கார்த்திக் அவர்கள் இங்கு மிருதங்க வாசிக்கும் எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். மாமன்ன மருதுபாண்டி என்றது மக்கள் நலம் இயக்கம் சார்பாக ரூபாய் இங்கு கௌதம் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கும் தம்பி சக்திவேல் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆட்டோ பெரியசாமி அவர்கள் 100 ரூபாய் சக்திவேல் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. சிட்டுக்கை செல்ல சிட்டுக்கை ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்ல அன்னையும் இல்லை கணவாக நினைவா, நெஞ்சிலே வரும் வந்தவே சிறு கதையா தொடர் கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. காலங்கள் மாறி வரும் காட்சி இங்கே, நாயங்கள் மஞ்சள் குங்குமம் மாவில் சென்றல் கூடும் கண்ணி பாவை சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்ல அன்னையும் இல்லை கணவா வரும் இடைவா, நெஞ்சிலே வரும் வந்தவே சிறு கதையா தொடர் கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. நன்றி நன்றி. ஒரே சத்தமா கேக்குது. அதானே ஒரே சத்தமா இருக்க. நாங்கெல்லாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க? காட்டுக்கு காவலுக்கு போறோம். கல்யாணமா கூட காவல் முடி தரவரை துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னாரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாரைமா? அந்த ஒருத்தவர் யாரு தெரியுமா? யாரு? நான் காதலிக்கிறவரை நினைச்சு என் மனசு எப்படி தெரியுமா இருக்கு? சொர்க்கத்தின் வாசற்படி
கனவுகளோ பெண்ணல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே சின்ன மலர் கொடியே என்னை சேரும் பனி துளி சொர்க்கத்தின் வாசல் படி என்ன கனவுகளோ சொர்க்கத்தின் வாசல் படி என்ன கனவுகளோ பெண்ணல்ல நீ எனக்கு கண்ண களஞ்சியமே சின்ன மலர் கொடியே என்னை சேரும் இளந்தளிரே சொர்க்கத்தின் வாசல் படி உன்னாலே உண்டான ஞாபகங்கள் ஒன்று ரெண்டு அல்லவே ஒன்றுக்கு ஒன்றான நீரலைகள் என்றும் இரண்டல்லவே சித்தன வாசல் ஓவியமே சிந்தைக்குள் ஆகிய காவியமே எங்கேயோ அங்கேதான் நான் இருப்பேன் இங்கேயும் எப்போது தோள் கொடுப்பேன் மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே நீ சொல்லும் பாடலெல்லாம் நீ தந்த யாசகமே சொர்க்கத்தின் வாசல் படி என்ன கனவுகளே பெண்ணல்ல நான் உனக்கு வண்ண களஞ்சியமே சிந்து பனி துளியே என்னை சேரும் இளங்கொடியே சொர்க்கத்தின் வாசல் படி முன்னாலே உண்டான காயங்களை பொண்ணு பின்னாலே கண்ணாலே நீ செய்யும் மாயங்களை என்றும் இன்னும் அறிவேன் மின்சாரம் போல நெஞ்சாக்குகிறாய் மஞ்சத்தில் போகலமாக்குகிறாய் கண்ணே உன் கண்ணென்ன வீரமோ கை தொட்டால் ஓடிடுமோ கோட்டை புலி புகுந்து எல்லைகள் ஆளுகிறாய் நான் இந்த தோற்றிருந்தேன் நீ என்னை ஆளுகிறாய் சொர்க்கத்தின் வாசல் படி என்ன கனவுகளே மெல்ல நான் உனக்கு வண்ண களஞ்சியமே சிந்து பனி துளியே என்னை சேரும் பனி தொடியே சொர்க்கத்தின் வாசல் படி என்ன கனவுகளோ சொர்க்கத்தின் வாசல் படி நன்றி நன்றி டேய் அப்பா எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா அன்பானவ அழகானவ அந்த அழகி வரட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காவலுக்கு போனோம் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு அப்படி ஒரு அழகு இந்த பிரம்மனே பார்த்து பிரமிக்க அளவுக்கு ஒரு அழகு நயாண்டி மேளம் பி முருகன் அவர்கள் இங்கு மிருதங்க வாசிக்கும் செல்வராஜ் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மச்சான் சார்பாக நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க, கலைஞர்கள் அன்பளிப்பு வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. எல்லா கலைஞரும் ஏதோ ஒரு விஷயத்துல அன்பளிப்பு வாங்கிடுவாங்க. ஆனா பக்க மேல கலைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இசை வாசிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அன்பளிப்பு வாங்குறது தான் பெரிய விஷயம். நாடகத்தோட ஹைலைட்டே வந்து பக்க மேல கலைஞர்கள் அன்பளிப்பு வாங்குறதுதான். எப்பவுமே எனக்கு பக்க மேல கலைஞர்கள் அன்பளிப்பு வாங்கினா ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம வாங்குறோமோ இல்லையோ பக்க மேல கலைஞர்கள் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால அதுக்காண்டி அவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா நாங்களாம் சீட்டு காசு லோன் காசு எல்லாம் எப்படி கட்டுறது, எரிச்ச வர்ற மாதிரி. ஏனாதி நாட்டாமை முருகானந்தம் அவர்களின்
அன்பு நண்பர்கள் இணைந்து எஸ் சேது எஸ் சந்தானம் அவர்கள் இணைந்து இங்கு மிருதங்கம் வாசிக்கும் எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். இந்தியா கொடுத்து வச்சிருக்கியா? எனக்கெல்லாம் அன்பளிப்பு கொடுக்கலைன்னா எல்லாத்துக்கும் சாமா எந்திரிக்காம போகும். பாத்துக்கங்க, அப்புறம் நாளைக்கு சாமா எந்திரிக்கலன்னு மணிமேலைக்கு தான் போன் அடிக்கணும். என் செல்லுக்கு ஜிபே பண்ணாதான் அப்புறம் எந்திரிக்கும். அது மிருதங்க கலைஞர் ஆல்ரவுண்ட்ல அவன் வாங்குறது. பெட்டிக்காரர்லாம் பிரச்சனை இல்லை, பாடி வாசி வாங்கிடுவாரு. நடிகர் பாடி வாங்கிடலாம், பேசி வாங்கிடலாம். ஏதோ ஒரு வகையில மிருதங்க வாங்குறது தான் பெரிய விஷயம். அன்பு நண்பர்கள் அத்தனை பேர்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு நண்பர்கள் அவர்களுக்கு மிருதங்க செல்வராஜ் மாமா சார்பாக மனமார்ந்த நன்றி. நீங்க எப்படி கொடுத்தாலும் காலையில எனக்கு தான் வந்து சேரும், அதனால கொடுத்துருங்க. நல்லபடியா நையாண்டி மேடம் செல்வராஜ் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்டர் வாசிக்கும் சக்திவேல் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். எங்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய சபரிமலை அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்துட்டாலும் பொங்கு தளர்த்துடும் முகரே ஆளுநர்காரனை பார்த்தாலே ஆம்பலாசை வருமாயா யாருக்காவது இவனை பார்த்தாலே யாருக்கு டவர் கிடைக்காது. கர்ம ஆம்பளை லட்சணம். மாமா செல்வராஜ் மாமா எங்கே எங்கே கோயிலுக்கு வர வர என்ன சொல்ல பிஸ்கெட் வாங்க
என்னை சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா அது? நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வேணவே வேணும். வேணாம். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. தாங்கக்கா போம்மா. எனக்கு என்ன குறைச்ச? ஆளுல குறைச்சலாம், இல்ல என் அழகுல குறைச்சலாம், இல்ல என் சுலகுல குறைச்சலாம். எதுல குறைச்சல? உங்களை விடவா? என்னை விடவே முடியாது. ஏன் நீங்க விருப்பப்பட்டா அவளை வேணா விட்டுக்கிட்டு கிடக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். சரி சரி, உங்களுக்கு பின்னாடி வாய்ப்பு தர்றி அப்புறம். பாட்டியா மாடு மண்டையா முகம் எப்படி மண்டையும் இல்ல ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்குண்ணா. எங்க தெரியுமா? காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். காவலுக்கு போறீங்களா? எனக்கெல்லாம் இப்ப எல்லாம் காதல் பண்ற